சபரிஸ், உனக்கு எத்தனை தடவை சொல்லி தருது? சொன்னா கேட்க மாட்டியா? எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரி தான்டா உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு மட்டும் ஏன்டா புரியவே மாட்டுது? டேய் சபரி, உனக்கு படிப்பு ஒழுங்கா வர மாட்டேங்குது, ஸ்போர்ட்ஸ் ஒழுங்கா வர மாட்டேங்குது. நீ எல்லாம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வர? சபரீஷ், உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல தூங்கிட்டே இருக்க. என்னதான் உனக்கு ப்ராப்ளம்? டேய், நீ படிக்கிற மாதிரி நடிக்கிற, ஆனா மார்க் பார்த்தா 0. சபரிஷ், கெட் அவுட். சபரீஷ், ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க? படிப்பும் வர மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணுவேன்? சபரீஷ், இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புக்கில் இருக்கிறதா எஜுகேஷன் நினச்சிக்கிறாங்க. இந்த புக்கில் இருக்கிறது மட்டும் எஜுகேஷன் கிடையாது. இந்த புக்கை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. நீ காலையில் ஏஞ்சிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வைக்கும் உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீ நோட் பண்ண ஆரம்பித்தாலே போதும், நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி பீட் டேலண்ட். கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு வில் பவரை கொடுக்கும். அந்த வில் பவர் தான் எதிர்க்க இருக்கவங்களோட டேலண்ட்டை பீட் பண்ணும். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அதில் நீ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணு. அது உனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸை கொடுக்கும். இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே வராதுன்ற ஒரு விஷயமே கிடையாது.